ஹாய் காய்ஸ், இங்க காட்டுக்கு நடுவுல ஒரு கார் விபத்தாயி இருக்கு. அந்த கார்ல 3 நபர்கள் இருக்காங்க. அதுல 2 பேரோட சடலம் அங்க இருக்கு. ஒரு நபர் மட்டும் அங்க உயிரோட இருப்பாரு. அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவருக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அவர் ஏன் இங்க வந்தாரு, எதனால கார் விபத்து ஆச்சுன்னு அவருக்கு தெரியல. காரோட டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா பண மூட்டைகள் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் பேங்க்ல திருநங்கைகளை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த காட்டை விட்டு அவர் உயிரோட தப்பிச்சாரா இல்லையான்னு சொல்லி எண்டுல பயங்கரமான ட்விஸ்டோட சூப்பரா முடிச்ச படம் தான் 2010 ரிலீஸ் ஆன ராப். சோ இப்ப கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு. இப்போ ஒரு நபர் அவரோட கண்ணை பொறுமையா சிமற்றாரு. அவருக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த பாக்குறாரு. அவர் காருக்குள்ள இருக்காரு. கார்ல இருக்கிற ஃப்ரண்ட் கண்ணாடி முழுசா உடைஞ்சிருக்கும். அந்த கண்ணாடி வழியா வெளியே பார்த்தா ஒரு நபர் கீழே விழுந்து கிடப்பாரு. ஹீரோ அவரோட சீட்டுக்கு பின்னாடி பாக்குறாரு. இன்னொன்னு ஒரு நபரை இறந்து கிடப்பாரு. ஹீரோக்கு பதட்டம் வந்துரும், பயம் வந்துரும். அவரோட முகம் ஃபுல்லா ரத்தமா அடிபட்டிருக்கும். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. உடனே அந்த காரை விட்டு வெளியே போகணும்னு நினைப்பாரு. ஆனா அவரோட கால் அந்த ஒரு ஓரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும். காலை எடுக்க பல முயற்சி பண்ணுவாரு. ஆனா ரத்தம் வருது அவர் நோட் பண்ணுவாரு. சரி என்ன பண்றது, கது உடைக்கலாமா சொல்லி உடைக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அது நல்லாவே பாறைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கும். சுத்தி பாக்குறாரு. அவரு மரங்கள் நிறைந்து இருக்கிற ஒரு காட்டுல இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு மலை தெரியுது. என்ன நடக்குது, நான் இங்க ஏன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காரு ஹீரோ. கத்துறாரு, கதறாரு. அவருக்கு ஒன்னும் புரியல. இப்போ அவருக்கு முன்னாடி இருந்த டோரை ஓபன் பண்றாரு. அது கொஞ்சம் டைட்டா இருக்கு. அது புஷ் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரே டார்ச் லைட் மட்டும்தான் இருக்கும். கீழே டிக்கில ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதை எடுக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவர் கால் மாட்டிட்டு இருக்கனால அவரால் எகிரி அதை எடுக்க முடியாது. பயங்கர கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அங்கேயே சைலண்ட் படுத்துருவாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடம் அப்படியே இருட்டாக தொடங்குது. ஹீரோக்கு ரொம்ப சைலண்ட் பிடிக்கல, பயப்படுறாரு. ரேடியோ ஆன் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. அதுல ஒரு பாடல் வருது. அந்த பாடல அவர் கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. வேற ஒண்ணு மாத்த முடியுமான்னு ட்ரை பண்றாரு. ஆனா எதுவுமே கிளியரா கேட்கல. அதனால அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஹீரோ அங்கேயே தூங்கிடுறாரு. இப்போ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கடவுளே தண்ணியாவது கிடைக்கும் சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பொருள் மூலியமா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா மழை ஓயாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஈரத்தினால அவருக்கு குளிர்றது நடுங்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றேன்னு தெரியாம திரும்பி பாக்குறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நபரோட கோட்டை எடுத்து போத்திக்கிறாரு. போத்திட்டு அந்த குளிர்ல அப்படியே கண்ணை மூடிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த அமைதி ஹீரோக்கு பிடிக்கல, பயப்படுறாரு. இப்ப அவருக்கு முன்னாடி இருந்த கண்ணாடியோட பீஸ பாக்குறாரு. அது எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த நபரோட பாக்கெட்ல கட் பண்ணி அவரோட பர்ஸை எடுக்கிறாரு. அதுல அவரோட பேர் ஜார்ஜ் அப்படின்னு எழுதி இருக்கும். அதை பார்த்துட்டு ஜார்ஜ், நான் உன்னோட ஃப்ரெண்டா, நம்மளாம் எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட தொடங்குது. அவங்க காருக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்து போற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. பயப்படுறாரு. டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாரு. அங்க எதுவுமே இல்ல. அப்படியே நைட் அங்கேயே தூங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ இழந்துக்கிறாரு. அந்த காருக்கு முன்னாடி ஹலோ, என்னோட பேர் என்னன்னா அப்படின்னு எழுதுறாரு. ஆனா அவருக்கு அவரோட பேரே என்னன்னு தெரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அவருக்கு எதிராக இருக்கிற மலைய பாக்குறாரு. அங்க யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியுது. திரும்பவும் பாக்குறாரு. அங்க யாருமே இல்லை. அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறாரு. கீழே ஒரு வண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை எடுக்கலான்னு பல முயற்சி பண்ணுவாரு. அவனா அவருக்கு எட்டவே எட்டாது. அப்படி அதை எடுக்க ட்ரை பண்ணும் போது அவருக்கு கீழே ஒரு பொருள் கிடைக்கும். அது என்னன்னா கன். இது எதுக்கு இந்த கார்ல இருக்கு, இதை நான் பயன்படுத்தினேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இப்ப கண்ணை தொடர்ந்து பாக்குறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மலையில இருந்து கீழே இறங்கி வரா. முன்னாடி இருக்கிற சடலத்தை பாக்குறா. அவளை பார்த்த ஹீரோ, ஹெல்ப் மீ, நான் இங்க இருக்கேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்த அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட வரா. அந்த கார்ல பின்னாடி இருக்கிறவரோட சடலத்தை பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறா. எனக்கு ஹெல்ப் பண்ணு, நாங்க மாட்டிட்டேன், எனக்கு இங்க பயமா இருக்குன்னு சொல்ல. பொறுமையா இருங்க, கண்டிப்பா உங்களை நாங்க காப்பாத்திருவோம் சொல்லி அவருக்கு உணவும் தண்ணியும் கொடுக்குறா. அதை பார்த்து அவரு கடகடன்னு அதை சாப்பிட்டுட்டே இருக்க இப்போ அவரு தன்னாரே அண்ணே அழுக ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு, கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா உங்களை நாங்க காப்பாத்திருவோம், நாங்க ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல இரவு ரொம்ப நன்றின்னு திரும்பி பாக்குறாரு. அங்க யாருமே இல்லை. இதெல்லாம் அவரோட கனவு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட தொடங்குது. ஹீரோ அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு எழுந்து பார்த்தா அந்த இறந்து போன நபரோட சடலத்தை அங்க இருக்கிற மலை சிங்கம் ஒண்ணு அந்த சடலத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்த ஹீரோவும் கண்ணை வச்சு அதை ஷூட் பண்றாரு. என் ஃப்ரெண்டை விட்டு அவன் கிட்ட இருந்து வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல அது அங்க இருந்து ஓடி போயிடுது. இப்ப ஹீரோவும் திரும்பி பாக்குறாரு. அந்த பொண்ணு அவரோட சீட்டு
காருக்கு பக்கத்துல இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ பாக்குறாரு, அங்க யாருமே இல்ல. ஹீரோவும் பின்னாடி இருக்கிற நபர்கிட்ட நான் நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்திட்டோம்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு பயங்கரமா பசி எடுக்குது. அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன எறும்பு இருக்கும், அது அவரு சாப்பிடுவாரு. அங்க ஒரு மயான அமைதி இருக்கும். ஒரு பூச்சி பறக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். உடனே அந்த கதவு எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு உடைக்க ட்ரை பண்றாரு. வெளியே தப்பிக்க முயற்சி பண்றாரு. அப்படி ஹீரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது அது லைட்டா ஓபன் ஆயிடுது. அதை எப்படியோ தள்ளி விட்டுட்டு ஹீரோ கீழே இறங்கி வந்து அவரோட காலை பிடிச்சு இழுக்கிறாரு. இப்ப ஹீரோ முழுசா கீழே வந்து விழுந்த பிறகு என்னை காப்பாத்துங்க கத்தி டயர்ல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோ எழுந்து பாக்குறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு நாய் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹெல்ப் மீன்னு கத்திட்டு அப்படியே படுத்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறாரு. அவரோட கால் பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலை ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும் போது காரு கீழே ஒரு கார்டு கிடைக்கும். அந்த கார்டுல ரெய்மன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை பார்த்த ஹீரோ யாரு இவரு அப்படின்னு சொல்ல அவருக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து நீதான் அது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவா. இப்போ ரேடியோல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஆபீசருங்க ஃப்ரைடே அன்னைக்கு 3 பேர் பேங்க கொள்ளையடிச்சு தப்பிச்சுட்டாங்க. அவங்கள தேடிட்டு இருக்கோம். அவங்க பேங்க கொள்ளையடிச்சிட்டு போகும்போது கேஷியர்ல இருக்கிற ஒரு பொண்ணையும் அங்கிருந்து செக்யூரிட்டியும் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி அந்த 3 நபரோட பேரை சொல்லுவாங்க. அப்போ ஆபீசருங்க சொன்ன அந்த 3 பேர்ல இந்த பேரும் ஒண்ணு. அப்ப நான் பேங்க கொள்ளையடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்க. இப்போ வேகமா கார் டிக்கிய ஓபன் பண்ணி பாக்குறாரு. கட்டுக்கட்டா பணங்கள் இருக்கு. நானா இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. நீதான் இதை பண்ண, இதை பண்ணிட்டனால உன்னால இங்கே இருக்க முடியாதுல்ல அப்படின்ற குரல் அந்த பொண்ணு சொல்ல இப்ப ஹீரோ இங்க எதை தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தரைய தவழ்ந்து மேல இருக்கிற அந்த நபரை பார்க்க போறாங்க. ஆனா அங்க இருந்த அந்த மலை சிங்கம் அந்த உடலை கொதறி வச்சிருக்கும். அதை பார்த்து அவருக்கே அருவருப்பா இருக்கும். என்ன பண்றது யோசிக்க இப்போ ஒரு நபர் வேகமா வந்து கார் டிக்கியில இருக்கிற பணத்தை மொத்தமா எடுத்துட்டு போக ஹீரோ கன்னை வச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி என் காலை அடிபட்டுன்றத சொல்லுவாரு. ஆனா அவரும் உன்னை விட என்கிட்ட பெரிய கன்னு இருக்கு, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போக ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவாரு. ஆனா அந்த நபருக்கு ஈக்குவலா ஹீரோ தவிர்ந்து போக முடியாது. அந்த பணத்தை பாப்பாரு. அந்த பணத்தை தொடும் போது அவருக்கு பழைய விஷயங்கள் அறகுறையால் ஞாபகத்துக்கு வரும். என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து நிற்கும். அந்த நாயை பார்த்து ஹீரோவும் ஹாய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்ல அந்த நாய் ஹீரோ கிட்டே வராம தூரமாவே நிற்கும். நீ நல்ல நாயா இல்ல கெட்ட நாயா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப இருட்ட தொடங்குது. அதனால வேகமா விறகை ஏத்த ஹீரோ முயற்சி பண்ணுவாரு. அப்ப அவருக்கு ஒரே மின்ட் மட்டும் கிடைக்கும். அதை சாப்பிடுவாரு. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, ஆனா இப்ப வேற வழியிலேயே இதை நான் சாப்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே அந்த நாயை பாக்குறாரு. அந்த நாய் சைலண்டா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல ஒரு டாக் இருந்தது, அது பேரு டங்க். எனக்கு உன்னை பார்த்தா அவன் ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காரை கிட்ட இருக்கும் போது அவர் பக்கத்துல அந்த பொண்ணு வந்து உட்கார்றா. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோக்கு நம்ம பேங்க்ல பணத்தை எடுக்கும் போது கேஷியரா இருந்தா இந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டோமோ, அதனாலதான் அவளோட தன்னை சுத்தி வருதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோ தூங்க இப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா காருக்குள்ள இருந்த அந்த சடலத்தை அந்த மலை சிங்கம் வேகமா தூக்கிட்டு ஓடி போகுது. அதை பார்த்த ஹீரோ பயந்துட்டு தூரமா ஷூட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் கலை விடுது. இதுக்கு மேல இந்த கார் கிட்டே இருந்தா பிரோஜனம் இல்லை, இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி ஹீரோ வேகமா தவழ்ந்து போக அவருக்கு முன்னாடி அந்த நாய் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அந்த பொண்ணு தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ காலை நல்லா அங்க இருந்த பெல்ட்டை வச்சு டைட் பண்ணிட்டு அந்த நாய் போக அது பின்னாடியும் அவரும் போயிட்டே இருக்காரு. அப்படி தவழ்ந்து போயிட்டே இருக்கும் போது அவருக்கு நிறைய பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அவர் பேங்க்குள்ள போனது, ஷூட் பண்ணது, போலீஸ் இவரை ஃபாலோ பண்ணது, அந்த சத்தம் அவருக்கு ரிப்பீட்டடா கேட்க அவர் பயங்கரமா கத்துறாரு. தன்னை அறியாமலே கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடம் மயான அமைதியா இருக்கு. இப்ப ஹீரோ தவழ்ந்து போயிட்டே இருக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு மாத்திரையும் ஒரு சின்ன இறைச்சி மட்டும்தான் இருக்கு. இப்போ இது கிடைச்சதே பெரிய விஷயம் சொல்லி அந்த மாத்திரையை அவர் சாப்பிடுறாரு. அந்த இறைச்சியை சாப்பிடும் போது அந்த நாய் அவர்கிட்ட வருது. சரிவா உனக்கும் ஷேர் தரேன்னு சொல்லிட்டு பங்கு போட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்ப கொஞ்சம் தூரத்துல ஒரே பண நோட்டு மட்டும் அங்க இருக்கும். அந்த பண நோட்டை பார்த்த ஹீரோவும் அந்த நபர் இந்த வழியா போயிருப்பாங்கன்னு பார்த்தா கீழே ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுல டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா கீழே ஒரு போன் இருக்கும். அந்த போன் எடுக்க ஹீரோ போறாரு. போன் ஆன்ல இருக்கு, ஆனா சிக்னலே இல்ல. எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தாரு, சிக்னலே இல்லை. இந்த குகையில வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அங்க நிறைய எலும்புகள் இருக்கும். அப்படியே திரும்பி பாக்குறாரு. கார்ல பணத்தை எடுத்துட்டு ஓடி போன நபர் அங்க இறந்து கிடப்பாரு. அதை பார்த்த ஹீரோக்கு பயங்கர ஷாக்.
அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு இருக்காரு. அப்படி ஹீரோ போயிட்டே இருக்கும்போது தூரத்துல ஏதோ அருவி மாதிரி சத்தம் கேட்கும். பார்த்தா தண்ணி அங்க போயிட்டு இருக்கும். அந்த தண்ணி அவர் குடிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா அங்கேயே உட்கார்ந்துருப்பாரு. கொஞ்ச நேரம் அந்த நாய் கூட விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அப்படி அந்த நாய் கூட விளையாடும் போது மறுபக்கத்துல அந்த பொண்ணு நிக்கிறத ஹீரோ பாப்பாரு. அந்த பொண்ணை பார்க்கும் போது ஹீரோக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இப்ப ஹீரோவும் தண்ணியை கடந்து போலாம்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா கால் தவறி அந்த தண்ணியில வர போஸ் மூலியமா அப்படியே போய்கிட்டே இருப்பாரு. அந்த நாயை அவர் கூட வர கொலைக்கும். அதுக்கடுத்த ஹீரோ தண்ணி வழியா வேகமா போய் ஒரு இடத்துல நின்றுவாரு. அந்த இடத்துல அப்படியே தவிழ்ந்து போறாரு. மழை பெய்யறமா இருக்குன்னு ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ஜோரனா மழை பெய்யுது. தூரத்துல நிறைய பேர் டார்ச் லைட் அடிச்சுட்டு அந்த இடத்துல வர மாதிரி தெரியுது. ஹீரோ எட்டி பாக்குறாரு. அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சிரிக்கிறா. ஹீரோக்கு கோவம் வருது. கையில கன் எடுத்துட்டு நீ யார வேணா கூட்டிட்டு வா, எனக்கு பயம் இல்ல, நான் இருந்து போறேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. திரும்பவும் அந்த மலையில நடுங்கிட்டு அந்த குகையில படுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில வெடியுது. அந்த நாய் அவரை தேடி அங்க வந்துரும். அந்த டாக பார்த்த ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப அது போக அதை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் நடந்து போய்கிட்டே இருப்பார். அப்ப அந்த இடம் மழை பெஞ்சனால ஈரமா இருக்கும். அவரு தவழ்ந்து போக கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போவாரு. போய் அந்த இடத்த பார்த்தா இப்ப ஹீரோக்கு பயங்கர ஷாக். என்னன்னா ஆரம்பிச்ச இடத்துல ஹீரோ வந்து நிப்பாரு. அவருக்கு முன்னாடி அந்த கார் இருக்கும், மேல மழை இருக்கும். வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி டென்ஷன் ஆகுறாரு. அவருக்கு முன்னாடி அந்த பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்த ஹீரோக்கு செம்ம கோவம். அவளை போட்டு பயங்கரமா கொலை பண்ண முயற்சி பண்றாரு. எல்லாம் உன்னாலதான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு அந்த பொண்ணை ஷூட் பண்றாரு. அங்க நிக்கிற அந்த பொண்ணுன்றதே உண்மை கிடையாது. அதெல்லாம் ஹீரோவோட இல்யூஷன். ஹீரோவும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சரி, இந்த மலைக்கு மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்க முயற்சி பண்றாரு. அப்படி தவழ்ந்து போக 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 ஹீரோ செம்ம டயர்ட் ஆகுறாரு. இப்போ அவர்கிட்ட இந்த மாத்திரையை பாக்குறாரு. மாத்திரை காலியாயிடுச்சு. போனு ஈரமா இருக்கு. அதனால அதை அப்படியே காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மேல போயிட்டே இருக்காரு. அவர் கை ஃபுல்லா புண்ணாகுது. கையில துணியை கட்டிட்டு ஏறி 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 மேல போகிறாரு. உன்னால முடியும், நீ நம்பிக்கை விட்டுறாத அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டே மலை மேல ஏறி போறாரு. அங்க இருக்கிற வெளிச்சத்தை பாக்குறாரு. அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறாரு. இப்ப ஹீரோக்கு ஏதோ நாய் குலைக்கிற சவுண்டு கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரு நாய் அவரை பார்த்து குலைக்குது. மேல ஏதோ ஒரு விஷயத்த காமிக்குது. பார்த்தா அங்க ஒரு போர்டு மேல சிம்பிள் போட்டு இருக்கும். ஒருவேளை நம்ம தப்பிக்க அதுதான் வழியா இருக்குமோ, அதுதான் சாலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தவழ்ந்து போக இப்போ தூரமா பாக்குறாரு. அந்த மலை சிங்கம் ஹீரோவை வேட்டையாடுறதுக்காக அவரை நோக்கி வரும். அது கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி கடகடன்னு மேல ஏற தொடங்குறாரு. பார்த்தா அங்க சாலை இருக்கும். அந்த சாலைக்கு அந்த பக்கத்துல வந்து நின்னுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலை சிங்கம் அங்க இருந்து போயிடுச்சான்னு ஹீரோ பாக்குறாரு. அங்க எதுவுமே இல்ல. ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு நபர் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ அந்த நபரை பாக்குறாரு. ஒரு முகம் எழுகி போயிருக்கு. அவரோட பாக்கெட்ல ஏதாவது கார்டு இருக்கான்னு பார்த்தா இப்ப பயங்கரமான ஷாக் என்னன்னா அந்த நபர் தான் ரைமன், பேங்க கொள்ளையடிச்ச நபர்ல ஒருத்தர். இப்ப ஹீரோக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. அதாவது ஹீரோவும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கார் டிரைவ் பண்ணி போகும்போது அவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோ காரை நிறுத்திட்டு பொருட்கள் வாங்கலான்னு கடைக்கு போவாரு. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த பேங்க்ல 3 நபர் பணத்தை ஆட்டைய போட்டுட்டு அங்க இருந்த ஆட்களை ஷூட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எதிர ஹீரோ நடந்து வரும்போது அவரை பிடிச்சிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போக அவங்க காதலி காரை நிறுத்த பல முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஹீரோ தூக்கிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போயிருவாங்க. இப்பதான் ஹீரோக்கு தெரியும் தான் ஒண்ணு பேங்க கொள்ளையடிச்ச நபர் இல்ல, இவனுங்கெல்லாம் சேர்ந்து தன்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அவருக்கு முன்னாடி அந்த மலை சிங்கம் கர்ஜனையா நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நபரை புடிச்சு தள்ளி விட அந்த சடலத்தை தூக்கிட்டு வேகமா கீழே இறங்கி போயிடுது. இப்ப ஹீரோவோட போனை செட் பண்றாரு. கால் பண்றாரு. சிக்னல் போகுது. ஆபீசருங்க வந்து ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவோ என்னோட டாக் இருக்கு, அதையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல அந்த நபர் வெளியே போய் பாக்குறாங்க. சோ இங்க எந்த நாயும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ காரோட சீட் பெல்ட்டை போடுறாரு. அவரு லாஸ்ட் நடந்த சம்பவத்தை நினைச்சு பாக்குறாரு. அந்த 3 திருடர்களும் ஹீரோவை கடத்திட்டு போகும்போது ஹீரோ காரோட சீட் பெல்ட்டை போட்டுட்டு அவங்க வண்டி ஓட்டும் போது அதை தள்ளி விட்டுருவாங்க. அதனால அந்த கார் மலையில மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இந்த விஷயத்துல ஹீரோ நினைச்சு பார்த்துட்டே இந்த கார்ல போயிட்டு இருக்காரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன் அந்த நாய் அங்க வந்ததுன்னா ஹீரோ ஆல்ரெடி ஒன்னு சொல்லியிருப்பாரு. அவர் வளர்த்த நாய் பேரு டியூக். அந்த நாய் மாதிரியே நீ இருக்கேன்னு சொல்லிட்டு. சோ அவரோட காதலி எப்படி அவரோட ஈஷன் அங்க காட்டுக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி நாய் வந்திருக்கலாம். சோ எப்படின்னு மக்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.